வணக்கம் அக்கா. இந்த கோர முறத்தை பார்த்து யாரும் பயந்துட வேணாம். நம்ம ஆடியோ இன்றைக்கி கொஞ்சம் இல்லை, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் தட். காலங்காத்தால் என் கண்ணை கசக்கின கதை, அப்புறமா பைக் தூக்கி ஓடின கதை, அப்புறம் கட்டு கம்பியில் குத்து வாங்கின கதை எல்லாத்தையும் போகிற வழியில் சொல்கிறேன். இந்த லைக்கு, ஷேரு, ஃபாலோ, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. காலங்காத்தால் எந்திரிச்சது லைட்டு தான். எந்திரிச்சோடனே இந்தாடா புட்றா துணி விரிடா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், இந்த வேலைலாம் செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா சும்மா தானே இருக்கேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால் வேறு வழி இல்லை. ஸோ டக்குன்னு போய் துணியை காய போட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்த உடனே இந்தா இதை புடி, வெங்காயத்தை நறுக்கு அப்படின்னாங்க. அதுதான் அந்த கண்ணை கசக்கின கதை. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லையே, செஞ்சு தானே ஆகணும், அதையும் செஞ்சுட்டேன். அப்புறமா வங்கி வர போகணும், வண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாங்க. சரி ஓகே, முடியாதுன்னு நம்மளால் எதுலேயும் சொல்ல முடியாது, அதனால் போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா கூட சேர்ந்து பேங்க் போயிட்டேன். அங்கே போனால் சும்மா உட்கார விடுவாங்களா, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அனுப்புனாங்க. அங்கே பார்த்தா ஏதோ குகை மாதிரி இருக்குது. உள்ளே போனால் இருக்குமா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ஏரியாவான்ட்டு பார்த்தா ஜெராக்ஸ் கடை இருந்துச்சு. அப்படியே போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்த ஜெராக்ஸை கொண்டு கையில் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஆதி காலத்தில் போன ஜிம்மு. இதுக்கு என்னோடய கசின்ஸ் தான் என்னை கூப்பிட்டே போனாங்க. அவனுங்க ஃபோட்டோ கீழே ஆட் பண்ணுறேன், அவனுங்க தான் அந்த கல்பிரிட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த ஜிம்மு ஃபிட்னஸ்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் நாளாக பண்ண முடியல, கம்பேக் கொடுக்குறோம். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே இங்கே வந்தோன்னா நான் பாட்டுக்கு ஆஹா ஓகோ ஜாலி, இனிமேல் நம்ம பெண்டன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். டக்குன்னு எங்கள் அப்பா வந்து வாடா ஒரு பில்டிங்க்கு பைப் போடணும் வாடா அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறது, தலையெழுத்து, சரி வாங்க போவோம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு பைப்பெல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே சட்டை போட்டுன்னு பைப்பை போட்டு அங்கேருந்து அப்படியே சட்டைன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கையோட சாப்பிட்டு சிட்டிங்கை போட்டு நம்ம யூடியூப் சேனலில் டிவியில் போட்டு பார்த்தேன் எப்படி தான் இருக்குன்ட்டு. குவாலிட்டி எல்லாமே மட்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளே ஒரு பறக்குமா கொடுத்துட்டு அத்தோடு இன்றைக்கான நாளை ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். குட் நைட்.